ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து செகண்ட் வீடியோ இது. ஸோ இது ரெண்டாவது இண்டக்ஷன் மிஷின் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து as we know that, so we have 3-phase 4-pole 400 volt 50 Hz squirrel cage induction motor is operating at a slip of 0.02. The speed of the rotor flux in mechanical radian per second sensed by a stationary observer is closed to. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஷினுடைய மீனிங் புரிஞ்சுப்போம். Since they asked 3-phase 4-pole induction motor 400, this is the given data, and slip they gave. What is the aim is to find என்னென்னா மெக்கானிக்கல் ரேடியன் பர் செகண்ட் எதோடைய ஸ்பீட் சார் அப்படின்னா ரோட்டார் ஃப்ளக்ஸோடைய ஸ்பீட். ஸோ இவங்க கேட்டிருக்க கேள்வி ரோட்டாரோடைய கேள்வி கேட்கல, ரோட்டார் ஃப்ளக்ஸோடைய கேள்வி கேட்டிருக்காங்க. சென்சர் பை ஏ ஸ்டேஷ்னரி அப்சர்வர். த மீனிங் ஆஃப் ஸ்டேஷ்னரி அப்சர்வர் அப்படின்னா the people we are outside the motor, or we can say on the stator. So stator also stationary with respect to what? Stator also stationary with respect to us. Usனா வந்து people, வெளியில் இருக்க people. So our rotor is rotating. அந்த ரோட்டாரில் இருக்க ஃப்ளக்ஸும் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா ரோட்டருடைய ஃப்ளக்ஸோடைய ஸ்பீட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் ரேடியன் பர் செகண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யார் சார் அப்படின்னா ஸ்டேஷ்னரி அப்சர்வர். ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி we need to know one thing சார். என்ன அப்படின்னிங்கன்னா, ரோட்டருடைய ஸ்பீட் நமக்கு தெரியும், என்ஆர். ஸ்லிப் இருக்குது, என்எஸ் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், 120 F/P. ஸோ இந்த ஃபார்முலா போட்டு நம்ம வந்து என்எஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் நம்மளால். பட் எனிவே என்ஆரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹவு சார், எப்படி சார் நம்ம என்ஆர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னிங்கன்னா, இங்கே இருக்குல்ல, we know that formula, no? NR is equal to NS into 1 minus S. we have formula. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இங்கே கேட்டிருக்க கேள்வி வந்து ஸ்டேட்டர் ரோட்டருடைய ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரோட்டருடைய ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லும்பொழுது திங்க் அபவுட் இட். ரோட்டருடைய ஃப்ளக்ஸுடைய ஸ்பீட் எப்படி இருக்கும்? ரோட்டருடைய ஃப்ளக்ஸும் ஸ்டேட்டருடைய ஃப்ளக்ஸும் சேம் ஸ்பீடு தான், ஒரே ஸ்பீடு தான். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, we have the proof for it. Okay, so here it is. Speed of the rotor flux. We know that ஒரு ஃப்ளக்ஸுடைய ஸ்பீட் ஆர் ஸ்பீட் ஆஃப் எனி திங் இன் கேஸ் ஆஃப் மிஷின்லன்னா 120 ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை போல். ஓகே, ஸோ நம்ம ரோட்டாரில் இருக்கோம். ஸோ வி ஆர் கோயிங் வித் ரோட்டார் ரோட்டார் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். சின்ஸ் வி ஆர் இன் ரோட்டார், ஸோ வி ஹாவ் டு டூ வித் ரோட்டார் ஃப்ரீக்வன்சி. வி நோ தட் ஃபார்முலா, ரோட்டார் ஃப்ரீக்வன்சி எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு ஸ்டேட்டார் ஃப்ரீக்வன்சி, ரைட்? சாரி, எஃப் இன்ட்டு ஸ்டேட்டார் ஃப்ரீக்வன்சி. Rotor frequency is equal to F into stator frequency. This is the formula we already know. லாஸ்ட் கொஷினில் இந்த ஃபார்முலா நம்ம வந்து எப்படி வந்துச்சுன்னு டெரைவ் பண்ணோம். a simple calculation or derivation there. ஸோ ஓகே, ஸோ இதை வச்சுக்கிட்டு வந்து ரோட்டாருடைய ஃப்ளக்ஸ் வந்து என்னால் ஃப்ளக்ஸுடைய ஸ்பீட் என்னால் கொண்டு வர முடியும். ஸோ இங்கே தான் எழுதியிருக்கேன் பாருங்கள், அதை ரோட்டார் ஃப்ளக்ஸுடைய ஸ்பீட். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்முலாலேருந்து இந்த பார்ட், ஸோ எஸ்ஸை நம்ம வெளில எடுத்தோம்னா 120 into Fs divided by P. ஸோ இந்த பார்ட் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டால் this is nothing but ஸ்டேட்டாருடைய ஃப்ளக்ஸோடைய ஸ்பீடு, ஸ்டேட்டாருடைய ஆர்எம்எஃப் ஸ்பீடு வந்து இவ்வளோ. ஓகே, ஸோ ரெண்டு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு. ரோட்டாருடைய ஃப்ளக்ஸ் வந்து எந்த ஸ்பீடில் சுற்றுது, அந்த எஃப்ஆரை ரீப்ளேஸ் பண்ணுறோம், எஸ்என்டி எஃப்எஸில் வந்து எஃப்ஆரை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ தட் வி ஆர் கெட்டிங் சம் ரிலேஷன் வித் திஸ் இஸ் த, இது என்ன சார் அப்படின்னா இதுதான் ஸ்பீட் ஆஃப் த ரோட்டார் ஃப்ளக்ஸ் வந்து இது, ரைட்டா? ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்குறது. நான் வந்து ஸ்பீட் ஆஃப் த ரோட்டார் ஃப்ளக்ஸ் இஸ் எஸ் இன்ட்டு என்எஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கு பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் த ரோட்டார் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார். என்ன சார் ஸ்பீட் ஆஃப் த ரோட்டார் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, since we have stator here
we have stator here, we have rotor here. Rotor நான் தனியாக ட்ரா பண்ணுறேன். We have rotor here, we have stator here, we have rotor here. இந்த ரோட்டாரில் சம் ஃப்ளக்ஸ், ரோட்டாரும் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, ரோட்டாரும் ஒரு ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரோட்டார் ஒரு ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, ரோட்டாருடைய ஃப்ளக்ஸ் என்ன இருக்கும், அதுவும் ஒரு ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கும். ஸோ திஸ் இஸ் ரோட்டார். ஸோ திஸ் இஸ் ரோட்டார், ரோட்டாருடைய ஸ்பீடு, திஸ் இஸ் ரோட்டார் அண்ட் திஸ் இஸ் ரோட்டாருடைய ஃப்ளக்ஸ் ஃபை. ஓகேவா? ஓகே. ஸோ எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, since we have rotor and we have rotor flux, since we have rotor rotating in some speed, say nr, since we have rotor flux which is rotating s into ns, previous steps நம்ம இங்கே பார்த்தோம்ல, s into ns. ஸோ ரோட்டார், ஸோ ரோட்டார் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, அதுக்கு மேலே ரோட்டாருடைய சின்ஸ் ரோட்டார் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, அதுக்கு மேலே ரோட்டார் ஃபீல்டு ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இது ரெண்டுமே ரொட்டேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம வந்து எங்கேருந்து சார் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டார்லேருந்து பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்லேருந்து பார்க்குறோம். ஸ்டேட்டாரில் இப்போ வந்து நான் வந்து ஸ்டேட்டார் மேலே இருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து ரோட்டாரை பார்க்குறேன். எஸ், ரோட்டார் ரொட்டேட் ஆகிருக்கு. என்ன ஸ்பீடு சார்? என்ஆர் ஸ்பீடு. ஓகே, ரோட்டார் ஃப்ளக்ஸ் என்ன சார்? என்ன ஸ்பீடில் சார் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு? எஸ் இன்ட்டு என்எஸ்ன்னு சொன்னால் தப்பு, இட் இஸ் ராங். ஸோ நான் வந்து ரோட்டாருடைய ரொட்டேட்டிங் ஆர்எம்எஃப் வந்து ரோட்டார்லேருந்து பார்க்கும்போது தான் எஸ் இன்ட்டு என்எஸில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஃபார்முலா எனக்கு அதை தான் வந்து சொல்லுது. சின்ஸ் இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம என்ன சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 120 FR டிவைடட் பை P யூஸ் பண்ணுறோம். திஸ் FR ஸ்டேட்ஸ் தட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரோட்டாருடைய இன்டியூஸ்ட் EMF உடைய ஃப்ரீக்வன்சி தான் சொல்லுது. ஸோ I need to take this speed of, I need to take this S into ns is the speed of the rotor flux when I am sitting or seeing from the rotor. இங்கே வந்து நான் ரோட்டாரில் இங்கே நான் உட்காந்துருக்கேன். ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ரோட்டாரில் இருக்கேன் சார், நான் ஸ்டேட்டரில் இல்லை, ரோட்டாரில் நான் இருக்கேன் இப்போது. ஸோ ரோட்டாரில் இருந்துட்டு இதில் போகக்கூடிய, இதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நான் வந்து சி பண்ணுறேன், இதை நான் பார்க்குறேன் அப்படின்னா தான் அதோடைய ஸ்பீடு வந்து எஸ் இன்ட்டு என்எஸ். பட் நான் வந்து ஸ்டேட்டாரில் இருக்கேன், ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் த ஸ்டேட்டார். நான் ஸ்டேட்டாரில் இருந்துட்டு நான் ரோட்டாருடைய ஃப்ளக்ஸோடைய ஸ்பீடை நான் பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து எஸ் இன்ட்டு என்எஸ் அப்படின்னா இட்ஸ் டோட்டலி ராங். இது வந்து தப்பு. ஸோ அப்போ என்ன சார் அப்படின்னா, ஸோ திஸ் பார்ட் வில் கிளியர் அபவுட் திஸ். ஓகே. ஸோ ஸ்பீட் ஆஃப் த ரோட்டார் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார், யா. ஓகே, ஹவு திஸ் ஃபார்முலா கேம் சார்? இது எப்படி வந்தது? எல்லாருக்கும் ஒரு நல்ல கொஷினாக இருக்கும், இது எப்படி வந்தது அப்படின்னா. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் நம்ம. என்ன எக்ஸாம்பிள் சார் அப்படின்னா, ஒரு பஸ் இருக்குது. சிம்பிளாக நம்ம ஃபிசிக்ஸில் படித்தது தான், பெரிய விஷயம்னால. ஒரு பஸ் இருக்குது, பஸ் வந்து 100 km ஸ்பீடில் போயிட்டுருக்கு. பஸ்ஸு மேலே ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து அதே டைரெக்ஷனில் போயிட்டுருக்கான். எத்தனை கிலோமீட்டர்? 50 km ஸ்பீடில் போகிறான், அவன் ஓடுறான் 50 km. மேபி ட்ரெயின் வச்சுங்களேன், பஸ் ட்ரெயின் வச்சுங்க. ட்ரெயின் வந்து 100 km வேகத்தில் வருது. இவன் ட்ரெயினுக்கு மேலே என்ன பண்ணுறான்? 50 km வேகத்தில் ஓடுறான். 50 km வேகம்னு சொல்கிறது, ட்ரெயினில் இருந்துட்டு ஒருத்தர் பார்த்தா 50 km வேகம். ஆனால் ஸ்டேஷனில் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அதை பார்க்குறாரு. அவர் அதை பார்க்கும்போது he runs at 150 km/s, 150 km/h அவன் ஓடுறான். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் வே டு அப்ரோச் திஸ் ப்ராப்ளம். ஸோ இது புரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாகிடும். ஸோ இந்த கான்செப்ட் புரியணும். என்ன சார் கான்செப்ட் அப்படின்னா, ட்ரெயின் இருக்குது, ட்ரெயின் 100 km/h போகுது. அதுக்கு மேலே ஒருத்தன் ஓடுறான், 50 km/h ஓடுறான். ஸோ இப்படி ஓடிட்டுருக்கும்போது வெளியிலேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு, ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு. அவனை அப்ரோச் பண்ணும்போது 150 km/h ஓடுறான். பட் ட்ரெயின் சேம் 100 km தான். ஸோ அதேமாதிரி வந்து நீங்கள் இதை அப்ரோச் பண்ணுங்க. எப்படி சார் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார் நான் இருந்து ரோட்டாருடைய ஃப்ளக்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டரில் நான் பார்க்குறேன் அப்படின்னா, அது வந்து ஸ்டேட்டாருடைய ஃப்ளக்ஸ் ரோட்டாருடைய ஸ்பீடையும் ரோட்டாரை பொறுத்து ரோட்டார் ஃப்ளக்ஸ் ஸ்பீட் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தையும் வந்து நான் ஆட் பண்ணேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ரோட்டாருடைய
ரோட்டார் RMF உடைய ஸ்பீடு கிடைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டர். ஓகே, ஐ திங்க் யூ வில் பி கிளியர். ஸோ என்ஆருக்கு வந்து நான் எழுதணும்னா ஈஸியாக எழுதிடுவேன். ஸோ என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 - s இன்ட்டு ns, ரைட். ஸோ இதை எழுதிட்டு ஸோ நம்ம வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் கால்குலேஷன் எனக்கு வந்து nsன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஸ்பீட் ஆஃப் த ரோட்டார் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டர் என்ன சார் அப்படின்னா ns. ஓகே, ஸோ ஸ்பீட் ஆஃப் த ரோட்டார் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டர் வந்து ns. ஓகே, வெரி சிம்பிள். தென் ஸோ ஃப்ரம் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூ, கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ ரோட்டரோட ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேஷ்னரி அப்சர்வர்னு சொல்லிட்டாங்க. கொஷினில் வந்து ஸ்டேஷ்னரி அப்சர்வர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் டைம் கொடுத்துறாங்க. ஸோ நத்திங் பட் த ஸ்டேட்டார்லேருந்து நான் பார்க்குறேன் ரோட்டருடைய ஃப்ளக்ஸு ஸ்பீடு, ரோட்டருடைய ஃப்ளக்ஸோடைய ஸ்பீடு ஃப்ரம் த ஸ்டேட்டார் நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து என்ன, அதை தான் வந்து லாஸ்ட் டெரிவேட்டில் பார்த்தோம் நம்ம, விச் இஸ் நத்திங் பட் ns. ஓகே, ஸோ ns தான் வந்து ரோட்டருடைய ஸ்பீட். பட் ns வந்து எதில் சார் இருக்குது அப்படின்னா ஆர்பிஎம்மில் இருக்குது. But we need to write, they are asking in terms of mechanical radian per second. So RPM mechanical term down, it's not related to electrical, it's a rotation. So we don't care about that mechanical, actually we don't care about it. So we have to say radian per second. Yeah, everyone knows that. So to convert RPM, revolution per minute, into radian per second, just we know that formula, omega is equal to 2 pi n divided by 60. So we know n, what is stator flux உடைய ஸ்பீடும் ரோட்டர் ஃப்ளக்ஸ் உடைய ஸ்பீடும் ஒன்று தான். ஸோ we know that. ஸோ ns வந்து எப்படி சார் கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ just substitute the formula, then we will going to get the things. This is what, after substituting that formula we are getting, sorry for the interruption, we are getting the things here. Yes, this is the answer for this problem. Yeah, okay. Just one more point I need to add about it. What is the point, sir? Not only in case of induction machine, in case of synchronous machine, or in case of DC machine, in all three rotating machine, we have that same concept. What concept? Stator flux and rotor flux will rotate in the same speed. Stator flux and rotor flux will rotate in the same speed. So this is a very, very, very important concept in case of a machine. Yes, we know in case of a synchronous machine, we know that all we know that all we know that definitely it may be a in case of a scroll case, definitely north pole will be there, south pole in the stator, south pole will be the north pole here, definitely attraction will be. So rotor flux and the stator flux will rotate in the same same speed. Yes. In case of, what about in case of a DC machine? In case of a DC machine, if you see 1 second, I am creating the space so that I can explain it. Okay, I think it's enough. Okay, so in case of a DC machine, when you approach what, sir? When you approach, yeah, we have, let us consider this is north pole and here south pole. We have rotor, nothing but an armature. We have a commutator segments. This is brush, definitely brush will be there, so commutator segment will be there. Commutator segment will rotate and a brush will be attached to the commutator segment. Brush on the stationary arm. Yes, right. Okay, so the flux will be rotate like this. Okay, so
Flux will rotate like that. We have set of coils here, and we have set of coils here, right? Maybe here cross, let us consider. Maybe here dot, let us consider. So forever, entire lifetime மிஷினுடைய ஃபுல் ஆயில் காலத்துலேயும் இது எக்ஸாக தான் இருக்கும், இது டாட்டாக தான் இருக்கும். அதில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஏன் சார் சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னா, we have brush here. So this brush will make all the coils here to give X, here dot only. So what happens, let us consider here X is there, dot is there, dot is here. Apply what's thumb rule. When I apply thumb rule, I will get a what poles are induced. When I apply thumb rule, and is cross, this is into the screen and this is out of the screen. When I this is into the screen and this current will be out of the screen. What happens, a north pole will be created here, a south pole will be created here. This north pole and south pole creation will be same. This north pole and south pole creation will be same forever, forever and through the entire lifetime of the machine. This will be same, no one can change it. So what happens now this flux is stationary, okay, along with the displays also stationary. Both the flux are stationary. The meaning is both the flux are relative. The relative speed between the two flux is zero, sir. Yes. So in case of an induction machine, the relative speed is zero. In case of a synchronous machine, the relative speed is zero. In case of a DC machine, the relative speed is zero. So we can say this is the very important conclusions from this question. I hope you guys enjoy this video. Please like, comment and share this video. I know some